சென்னையில் தான் போட்டி போடணும்னு பாஜகவில் விரும்பினாங்க. ஏன்னா சென்னை சேஃபு. ம். எல்ஜி போட்டி போட்டார், தமிழிசை போட்டி போட்டாங்க, எம்பி தேர்தல் 2 பேரும் போட்டி போட்டாங்க. ஸோ சவுத் மெட்ராஸில் ஏதாவது 2 3 கிடைக்கும், டி நகர் கிடைக்கும், வேளச்சேரி கிடைக்கும், மயிலாப்பூர் கிடைக்கும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை நகர்த்தி காய் நவுத்துனாங்க. இப்போது இவர் வேளச்சேரிக்கு நான், இதுக்கு நான், விருகம்பாக்கத்துக்கு நானுன்னு. ஆனால் எடப்பாடி க்ளீனாக சொல்லிட்டாங்க, எங்கள் மாவட்ட தலைவர் வேளச்சேரின்னு அசோக், விருகை ரவி, அவங்களெல்லாம் அவங்களை மீறி சத்தியானா டி நகர், அவங்கள மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இது எடுத்து அது மயிலாப்பூர் கூட ஸ்ட்ராங் அதிமுக கேண்டிடேட் இல்லை. டாக்டர் நட்ராஜ் ஐபிஎஸ் வந்து போதுன்ட்டாரான். ஒரு டைம் எம்எல்ஏ இருந்தாச்சும் அம்மா கொடுத்தாங்க, போதுன்ட்டாரான். அதனால் வந்து என்ன பண்ணாங்க, சரி தட்டி விட்டாங்க பிஜேபிட்ட. மயிலாப்பூரில் ஜெயக்குமார் பையன் ஜெயவர்தனுக்கு கேட்டாராம். அவர் எடப்பாடி சொன்னாலும் அப்பா பையனுக்கு எப்படிங்க ஒரே எம்எல்ஏ கொடுக்க முடியும், அவர் எம்பி அமைச்சிருவோம், வழக்கம் போல் சவுத் மெட்ராஸ் எம்பி கொடுத்துருவோம், அடுத்த தேர்தல் ஜெயிக்க வச்சுக்க, நம்ம ஆட்சி தான் வரப்போகுது, ஜெயிக்க வச்சுக்காரு. ஜெயக்குமார் ஓகேன்ட்டார். அவருக்கு இப்போ என்ன 3-4 வருஷம் 3 வருஷம் தேர்தல் வரப்போகுது. ஸோ மயிலாப்பூரில் என்ன பிரச்சனைன்னா, பாஜகவில் மற்ற தொகுதியில் கண் வச்சிருந்த ஒரு 10 பேர் மயிலாப்பூரில் ஃபோக்கல் பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரே ஒரு சென்னையில் நகரத்தில் ஒரே ஒரு தொகுதி கொடுக்கப்பட்டது. அதுவும் அதிமுகவில் நட்ராஜ் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கு போட்டி போட்ட 2 முக்கியமான பீப்புள், கௌதமி அண்ட் காயத்ரி ரகுராம். அவங்க கேட்டாங்க, வளர்மதியும் கேட்டாங்களா. வளர்மதிக்கு வேறு சீட், ஏன்னா வளர்மதி மயிலாப்பூர் முன்னாள் எம்எல்ஏ. அவங்க கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு வேறு சீட் தரேன்ட்டாங்களாம். காயத்ரி ரகுராம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, கௌதமி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. தமிழிசை ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்களாம். டெல்லியில் போய் போட்டு எல்லாம் அடிச்சு பிடிச்சி மடக்கி இடுக்கி போட்டு, நான் தான் மூத்த தலைவர், நான் தான் கவர்னராக இருந்தேன், நான் தான் பிரசிடெண்ட்டாக இருந்தேன், பிரைம் மினிஸ்டராக இருந்தேன், அந்த மாதிரி சொல்லி கிள்ளி எதை பண்ணிருக்காங்க. நாராயண திருப்பதி இல்லை, ஒரே ஒரு லோக்கல் ஆள் யார் பார்த்தீங்கன்னா நாராயண திருப்பதி தான். ஏன்னா அவர் மயிலாப்பூரில் வீடு, மயிலாப்பூரில் கடை, மயிலாப்பூரில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாரு, ஸ்போக்ஸ்மேனாக இருந்தார். ஒரு மயிலாப்பூரில் கணிசமான பிராமின் வாக்குகள் இருக்குது. அது இல்லாமல் அருண்கிறவர் என்டிகேலேருந்து பிராமின் போடுறார். ஒரு யங்ஸ்டர், ஒரு 30 வயசு இன்ஜினியர், கோயம்புத்தூர் ஆள் அருண்ன்றவர். நாம் தமிழர் கட்சியில் பிராமின் இறக்கிட்டார், முதல்ல இறக்கிட்டார். சீமான் இறக்கிட்டார். இப்போ என்ன ஆகும், இவங்க தமிழிசைக்கோ வேறு யாருக்கா கொடுத்தா பிராமின் ஓட்டர்லாம் அந்த பக்கம் போயிடும். ஏன்னா அங்கே நாடார் ஓட்டெலாம் கிடையாது மயிலாப்பூரில் இருக்கிறத பெருவாரி கிராமணி. அதான் மாப்போசி ஜெயிச்சார். பாதி பேருக்கு தெரியாது. மாப்போசி ஜெயிச்சது காரணம் கிராமணி, வன்னியர், அப்புறம் வந்து ஃபிஷர்மேன், அப்புறம் வந்து பட்டியலின மக்கள், பிராமின்ஸ். இதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மயிலாப்பூர். ஓகே, பிராமின்ஸ் எங்க டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. பிராமின் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது, பட் ஃப்ளிப் பண்ணலாம். எஸ், பிராமின் என் மாதம் ஒரு கட்சிக்கு ஓட்டி போட்டாங்கன்னா, போன வாட்டி தமிழிசைக்கு வந்த வாக்குகள் பிராமின் வாக்கு வரல அப்படின்னா ஒரு வருத்தம். ஏன்னா பிராமின் பிஜேபி கூட போடலைன்னாங்க. எல் கணேசனுக்கு போட்டாங்க, ஏன்னா அவர் பிராமின். அவங்க போட இப்போ தப்பு இல்லை, நாடாருக்கு போடுறாங்க, கிறிஸ்டினுக்கு போடுறாங்க, அந்த மாதிரி பிராமினுக்கு போடுவாங்க. ஸோ இப்போ அருணை போட்டதுனால அருண் வந்து டிவைட் பண்ண பார்க்குறாரு இப்போ பிராமின் ஓட்ஸை. ஓகே, ஸோ இங்கே வந்து நாராயண திருப்பதி வந்தார்னா அதை பேலன்ஸ் பண்ண முடியும், அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் கருண் நாகராஜனையோ வேறு யாரோ போட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. சரி, தளி வந்து தொகுதி என்ன தெரியல. மொடக்குறிச்சியில் சரஸ்வதி சிட்டிங் எம்எல்ஏ, நல்ல சிறந்த செயல்பாடு, எந்த கான்ட்ரவர்சிலையும் மாட்டாதவங்க, அவங்க உன்ன வேலை ஒன்று இருக்காங்க. உதகமண்டலம் முடிவேலை. அவினாசி தனியில் எல் முருகன் போட்டி போகிறதா கேள்விப்படுறோம். ஓகே, ஏன்னா எல் முருகனுக்கு வந்து துணை முதலமைச்சர் ஆனுன்ற ஒரு கனவுல இருக்கார். என்ன சார் அது ஒரு கால்குலேஷனில் போயிட்டு இருக்கார். மோடிக்கு ரொம்ப க்ளோஸு, மோடியோட நெருக்கமானவர். ஸோ நம்ம துணை முதலமைச்சர் ஆகிடலாம். சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்காரு சார். சென்ட்ரல் மினிஸ்டரோட துணை முதலமைச்சர் பெரிய போஸ்ட்டுங்க. அடுத்த முதலமைச்சர் அவரெல்லாம் ட்ரை பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அது ஒரு எண்ணத்தில் போட்டி போடலாம். அவர் இது வரைக்கும் தேர்தலில் ஜெயிச்சதா வரலாறுலே இல்லை. ராஜ்யசபா தான் போயிருக்காரு. அவர் அங்கே போயிருக்காரு. கோயம்புத்தூர் வடக்கு வந்து வானதி போட்டி போடுறாங்க. தெற்குலேருந்து வடக்குக்கு மாறிட்டாங்க. என்ன சார் காரணம்? தெற்கில் வந்து ஆன்டி இன்கம்பன்சின்ற மாதிரி கேள்விப்படுறோம். எவ்வளோதான் உண்மைன்னு தெரியல. ஸோ ஒரு ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம், எம்எல்ஏக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். நான் தொகுதியில் கேட்டதில் கேள்விப்படுறோம். அப்புறம் வந்து மதுரை மேற்கு வந்து ராம சீனிவாசன், நல்ல சாய்ஸ். அந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் கிடைக்காது. பல போட்டு தேடினா கூட ராம சீனிவாசன் மாதிரி ஒரு பேச்சாளர் சட்டசபையில் போனான்னா கிழிச்சு எடுத்துருவார். டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே எப்படி இருந்தாலும் பண்ணுவார். ஸோ ராம சீனிவாசன். திருச்செந்தூரில் பயங்கர சண்டை நடக்குது.
சிவமுருக பாண்டியன் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பிசினஸ்மேன், அந்த ஊர்ல பாப்புலர் ஃபிகர். அவருக்கு எதிரா போட்டி போடுறது கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணன். அவர் என்ன பண்றாங்க, அவர் மேல இருக்க கொலை வழக்கு எஃப்ஐஆர், சிஎஸ்ஆர்லாம் பரப்பி விட்டாங்க. ஓகே. அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜகக்குள்ளே 2 பேருக்கு போட்டி. பாஜகக்குள்ளேயே இவர் பண்ணான்னு சொல்ல, சிவமுருக பாண்டியன் பண்ணான்னு சொல்ல மாட்டேன். ராதாகிருஷ்ணனை பிடிக்காத ஆட்கள் அவர் மேல கொலை வழக்கு இருக்கு, எஃப்ஐஆர் போட்டு பரப்பி விட்டாங்க. ஸோ சிவமுருக பாண்டியனுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறதா கருதப்படுறோம். சார், திருச்செந்தூர்ல அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு ஜெயின் இருக்கார் சார். அது மட்டும் இல்லாம கனிமொழி அவர்கள் அங்க போட்டி போடலாங்கிற ஒரு பேசுபொருளும் உருவாயிருக்கு பாருங்க. இல்ல, டஃப் ஃபைட் கொடுக்கலாம். இது கேண்டிடேட் எல்லாமே மயிலாப்பூர்ல ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களா? நடுவில் ஒரு ரூமர் வந்திருக்கு, பிடிஆர் கொண்டு வந்து மயிலாப்பூர்ல இறக்க போறதா ஒரு ரூமர் இருக்கு. பிடிஆரா? பிடிஆர் சார் மதுரைக்காரர் சார். அவர் மதுரை சீட் இல்ல, மயிலாப்பூர் அவர் வந்து படித்தவர், எஜுகேட்டட், எம்பிஏ ஹார்வர்ட் அப்படின்ற அமெக்ஸ் பேங்க் ஃபார்மர் சேர்மன். அந்த லெவலில் கொண்டு போனா வச்சுக்க மயிலாப்பூர்ல ஓடும். ஏன்னா எஜுகேட்டட், மயிலாப்பூர் சொன்ன மாதிரி எஜுகேட்டட் கிரவுட். ஓகே. ஸோ வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மதுரை இல்லை, மதுரையிலையும் அவருக்கு மூர்த்தி ஒத்து வரலையும். மூர்த்தி அவர் பிடிஆர் சொல்றாரு, நான் மதுரையில் போட்டி போட்டால் தோத்துருவேன்றாங்க. மூர்த்தி தோக்கடிச்சு காட்டுவார். ஓகே. எப்படி ஒரு காலத்து அழகிரி பாப்புலரா இருந்தாரோ, அழகிரி இடத்த பிடிச்ச ஒரு மூர்த்தி. பிடிஆருக்கு இந்த பாலிடிக்ஸ், தட்டி பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண தெரியும். அவரு ஒரு மேட்டுக்குடி, அவர் ஒரு கம்பெனி சிஇஓ, சேர்மன் லெவல். அந்த மாதிரி அவரால் இறங்கி இந்த மாதிரி ரோட்ல லுங்கிய மச்சு கட்டின்னு சண்டை போடலாம் அவருக்கு தெரியாது. அதனால ஸ்டாலின் சொன்னாரா, விடுங்க உங்களை மயிலாப்பூர்ல போட்டு நான் வேலுகிட்ட சொல்லிக்கிறேன், மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சார், மயிலாப்பூர்ல ஒரு போட்டி போட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், காசு கொடுக்க மாட்டாரே சார். நான் வந்து காசு கொடுத்து ஒட்டு வாங்க மாட்டேங்கிற ஒரு கொள்கையில உறுதியா இருக்கிறவர் சார் பிடிஆர். பிடிஆர் கொடுக்க வேணாம், கட்சி கொடுக்கலாமே. பிடிஆர் கைவிட்டு கொடுக்க வேண்டாம், கட்சி கொடுக்கலாமே. அது இல்லாமல் வேலு பண்ண நல்ல காரியங்கள், வேலு ஒன் ஆஃப் த பாப்புலர் எம்எல்ஏஸ், அந்த நல்ல காரியங்களே அவர் ஜெயிக்க வச்சிடும். ப்ளஸ் அவரோட இமேஜ், குட் நேம் அதெல்லாம் ஜெயிக்க வச்சிடும். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். அவர் மேல எந்த கரப்ஷன் இல்லாத ஒரு அமைச்சர், திமுக அமைச்சரவையில் கரப்ஷன், அவருக்கு மணியே தேவையில்லைங்க. 10 தலைமுறைக்கு பணம் இருக்குங்க. பள்ளிவேல் ராஜன் சேர்த்து வச்ச பணம், அவங்க தாத்தா சுப்பராயன் சேர்த்து வச்ச பணம், பிடி ராஜன் சேர்த்து வச்ச பணம், அவர் அமெரிக்காவில் சம்பாதிச்ச பணம், அமெக்ஸ் சேர்மன் சம்பாதிச்ச பணம், டாலர்ல அவருக்கு எக்கச்சக்கமான பணம் இருக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாரு ஸ்டாலின். அப்பழுக்கற்றவர், அது ஜனங்களுக்கு தெரியும். மக்களே எல்லாம் கம்பேர் பண்றாங்க. சார், ஒருவேளை மயிலாப்பூர்ல பிடிஆர்னா பிராமின்ஸ் ஒரு கோட்டு போடுவாங்களா? வாய்ப்பு இருக்கு. எஜுகேட் அப்ப பிராமின்னு பார்க்க மாட்டாங்க. படித்தவர்ப்பா, அமெக்ஸ் சேர்மன்பா, சிங்கப்பூர்ல இருந்தார்ப்பா, நியூயார்க்ல இருந்தார்ப்பா, வால் ஸ்ட்ரீட்பா, இதெல்லாம் அவருக்கு அட்வான்டேஜ். ஓகே. எத்தனை கட்சிக்காரர் வால் ஸ்ட்ரீட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. நியூயார்க்கோட பொருளாதார தலைநகரம் நியூயார்க், உலகத்தின் பொருளாதார தலைநகரம். அதுல வால் ஸ்ட்ரீட்ல கோல வச்சவர் பிடிஆர். பெருமை, ரொம்ப பெருமை. தமிழ் அது கட்சிகள் எல்லாம் வேற விட்டுருங்க, அது வேற விஷயம். அதை கட்சி உள்ள போகணும். ஒரு தமிழ் அரசியல்வாதியிலே மெத்த படித்தவர், டாப் பொசிஷன்ல இருந்தவர் பிடிஆர். அதனால அவர் கடவுள் பக்தி எல்லாம் கூட உண்டு. அவர் அந்த விஷயத்துல மயிலாப்பூர்ல கடவுள் பக்தி உண்டு. இப்போ நீங்க வந்து கடவுள் பக்தி இல்லாத ஒருத்தர் இப்போ பொன்முடியை போட்டீங்கன்னா காலி. இவர் முருகா, இவர் எப்போ பார்த்தாலும் மீனாட்சி மீனாட்சி நான் அப்பா சொல்லுவார். இவரும் நல்ல கோயில் லிட்ரஸியா இருக்கார். ஸோ அந்த ஒரு பாயிண்ட்ல ஃபேவரபிளா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. டிபெண்டிங் ஆன் த கேண்டிடேட் பிஜேபி. ஓகே. ஸ்ட்ராங் கேண்டிடேட் போட்டாங்கன்னா டஃப் ஃபைட் கொடுக்கலாம். அங்கே எப்படி டிஎம்கே தான் வரப்போகுது. தமிழகத்தில் போட்டீங்கன்னா டெபாசிட் போனே ஆகாது. அப்புறம் வந்து ராதாபுரத்தில் எங்க அப்பாவுக்கு எதிராக கேண்டிடேட் போட்டு ஜெயிக்க முடியுமாங்க? நாங்கள் வேடிக்கையாக, ஸ்பீக்கர் வேற, செலவு பண்ணக்கூடியவர், கிறிஸ்டியன் பாப்புலேஷன், அங்கே கிறிஸ்டியன் மைனாரிட்டி சர்ச் எல்லாம் பேக் பண்ணுது அப்பாவை. போன வாட்டி கிறிஸ்டியன் ஃபாதர்ஸு, பிஷப்ஸு, ஆர்ச் பிஷப், ஆயர், பேயர்லாம் ஸ்டாலினை மீட் பண்ணி கிறிஸ்துவர்களுக்கு பிரதிநிதித்துவமே கொடுக்கல, போன கவர்மெண்ட்ல கொடுக்கல, ஒரு துணை முதலமைச்சராக்குங்க, அமைச்சராக்குங்க அப்படின்னு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் சொன்னாரா, நான் ஒரு போஸ்ட் கொடுக்குறேன், நானே எழுந்து நிற்கிற போஸ்ட் கொடுக்குறேன். உடனே கிறிஸ்டியன் தலைவர்லாம் ஆச்சரியம் போச்சு, நீங்கள் எழுந்து நிற்கிற போஸ்ட் என்ன கவர்னரான்னு கேட்டாங்களாம். இப்போ நீங்கள் போங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன், விட்டுருங்கன்னு டகால்னு ஸ்பீக்கரை போட்டேன். தனபால் ஜெயலலிதா போட்டவன். ஏன்னா ஸ்பீக்கர் வந்தால் சிஎம் எழுந்திருச்சாகணும். அது வந்து கிறிஸ்டியன்ஸை வந்து சமாதானப்படுத்த. முஸ்லீம்ஸும் கேட்டாங்க, எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அது வேறு விஷயம். ஸோ ராதாபுரத்தில் அப்பாவை வந்து ஜெயிக்கிறதுக்கு நடக்காத காரியம். நாகர்கோயிலில் காந்தி அப்படின்னு பேர் இருக்கு, கொடுப்பாங்களா? வயசை காரணம் காட்டி கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட தலைவரில் 30 வயசா? இப்போ இருக்கிற 2ஆம் கட்ட தலைவரில் 30-40 வயது, எல்லாம் 70-75 வயது கொம்பு எடுத்துன்னு கையில் போகிறதுக்கு
காலில் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், நடக்க முடியாமல் நொண்டி நொண்டி போகிறவன் தான் தலைவராக இருக்கான். இவர் அந்த காந்தியை போய் அப்பழுக்கு இல்லாத மனிதர்கள் அவரெல்லாம் வந்து ஒரு பாஜகவோட சொத்துன்னு கேட்டிங்கன்னா நான் கரப்ட். பாஜகவில் ஒரு மனிதரை கை காட்ட சொன்னீங்கன்னா காந்தி. ஆட்சியில் இல்லாமையே கோடிக்கணக்கில் பணம் பண்ணுற தலைவர் நதியில் பஸ்ஸில் போகிறவர் காந்தி. அவருக்கெல்லாம் கொடுக்கலன்னா அப்புறம் அது மோடியோட ஃப்ரெண்டு வேற, மோடியோட நெருக்கமான மோடி காந்தின்னு தான் கூப்பிடுவார். ஆனால் யார்கிட்டயா சொன்னார் ஐ டோன்ட் லைக் காந்தி பட் ஐ லைக் திஸ் காந்தி மாறும். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதருக்கு கொடுக்கணும். என்ன பண்ணுறாங்க போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் விழுவங்கோடு விஜயதாரணி டியூ. அந்த அம்மாவுக்கு வந்து இதுக்கு மேலே நீங்கள் லாங் டியூ, இதுக்கு மேலே நீங்கள் அவங்க பொறுமையாக சோதிச்சிங்க திருப்பி காங்கிரஸே போயிடுவாங்க வெண்டவாளத்தை கிழிச்சு விட்டுருவாங்க. திமுகவுக்கு போயிடுவாங்க. எல்லாம் திமுக ரெடியாக காத்து நிற்குது. சரத்குமாரே டிஎம்கே கூப்பிட்டாராமே, ஸ்டாலின் கூப்பிட்டு வாங்க எங்கள் அடுத்த எம்பி தரநாஜத்தை பார்த்தனா வாங்க நல்லா போகலன்ட்டாராம். ஸோ ஆவடியில் கொடுத்துருக்காங்க. நாசர் என்ன பவர்ஃபுல் மேன், என்ன விளையாட வேடிக்கையாக இருக்குது. கொடுத்துக்கிற சீட்டெலாம் வாங்கிட்டு வரணுமா பிஜேபி? பார்கெயின் பண்ண தெரியாதா? இதெல்லாம் சேஃப் சீட்டா? மயிலாப்பூர் சேஃப் சீட்டா சொல்லுங்கள்? அப்பா ராதாபுரம் சேஃப் சீட்டா? திருவண்ணாமலை பெஸ்ட்டு, லட்சம் ஓட்டில் பிஜேபி ஜெயிக்கும் போது. ஏவா வேலு கிங்கு, அருணாச்சலேஸ்வருக்கு அடுத்தது வணங்கப்படும் மனுஷன் அவர் தாங்க திருவண்ணாமலையில். அந்த அருணாச்சலேஸ்வருக்கு அடுத்தபடியா பாப்புலர் ஏவா வேலு. அவர் சொந்த தொகுதி, அப்படி கண்ணு மாதிரி வச்சிருக்கிற தொகுதியை ஏவா வேலு யாராவது தோக்கடிக்க முடியுமா? காலி, அந்த சீட்டு காலி. கூட்டி கழிச்சு பார்த்தா 4 எம்எல்ஏ தான் வரும்னு சொல்றாங்க பாஜக. இன்னைக்கு காலைல ஒரு தலைவர் பேசினாரு, ஓகே இருக்கிற 4 ரீட்டைன் பண்ணா போதும்பா நமக்கு அப்படின்ற லெவல்ல இருக்காங்க. நயினார் எங்க சார் போட்டி போட போறாரு? நயினார் வந்து இதுல போட்டி போடுறாரு, சாத்தூர்ல போட்டி போடுறாரு. ஓகே, போன வாட்டி திருநெல்வேலியில் இருந்தார். திருநெல்வேலியில் நாடா ஐ மீன் முக்குலத்தூர் பாப்புலேஷன் கொஞ்சம் குறைஞ்சதுனால சாத்தூர் அதிகமாக இருக்குன்னு அங்கே போட்டி போடுறாரு. அப்புறம் வந்து திருவண்ணாமலை ஆச்சு. தஞ்சாவூரில் கருப்பு முருகானந்தம். திருவாரூரில் உதயநிதி போட்டி போட்டாங்கன்னா பிஜேபிக்கு டெபாசிட் கிடைக்காது. உதயநிதி போட்டி போடுறத அவர் ஐடியா, தாத்தா தொகுதின்னு கண்ணு வச்சிருக்காரு. அவர் போட்டா ஜெயிச்சிடும், சிம்பிளாக ஜெயிச்சிடும். அப்போ பிஜேபிக்கு டெபாசிட் கூட வராது. உதயநிதி பிரச்சாரத்துக்கு கூட போக வேணாம், பிரச்சாரத்துக்கு கூட போகணும், படுத்துனே ஜெயிப்பார். பத்மநாபபுரத்தில் பொன்னார் ட்ரை பண்ணுறாராம். இதில் நடுவில் வந்து சரத்குமார் எங்கான அகாமடேட் பண்ணோம், ஒரு நாடார் தொகுதின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னன்னா, இது வந்து டிஎம்கே 175 சீட்டில் நின்னா கூட அதிமுக 169ங்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 6-7 சீட் தான் டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே அந்த 160 170 பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ஓகே, நீங்கள் அதிமுக திமுக எந்த எதில் பாராட்டுறீங்களோ இல்லையோ இதில் பாராட்டி ஆகணும். இதில் கண்டெயின் பண்ணாங்க பாருங்க, விட்டாப்புடியா பிடிச்சி 170 கிட்ட வந்ததுன்னு பண்ணாங்க பாருங்க, அதில் பாராட்டும். ஓகே, எல்லாரையும் மடக்கி போட்டாங்க. அந்த காங்கிரஸை மடக்கி போட்டாங்க, பிஜேபி மடக்கி போட்டாங்க, எல்லாம் மடக்கி போட்டு திராவிட கட்சிகள் திரும்பி திராவிட கட்சிகளே மாற்றி மாற்றி ஆட்சிக்கு வரணுங்கிறதுல குடிகளை பிடிவாதமாக இருக்காங்க. அவங்க கொள்கை தப்பாக சொல்ல முடியாது. ஒரு சர்ப்ரைசிங் மேட்டர் வந்து ஒரு செய்தி கேள்விப்படுறோம், எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கொளத்தூரில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி போட்டி போட போகிறாங்க. ஓகே, ஏன்னா அவருக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் வந்து மரணத்தில் வந்து மர்மம் இருக்குது, அதெல்லாம் பேசுகிறாங்க, நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் என் கணவர் எனக்கு விட்டு சென்ற பணியை நான் தொடர்வேன், எனக்கு திருப்தி இல்லை விசாரணையில் அப்படின்ற மாதிரி பொற்கொடி பேச போகிறதா கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட ஒரு 14 திமுக அமைச்சர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதியை வந்து கூட்டணி கட்சிக்கு அதிமுக கொடுத்துருக்காங்க. டைரக்டா போட்டி போடாம கூட்டணி கட்சிகளுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை மாதிரி. திருவண்ணாமலை ஏவாவேலு எவ்வளவு பவர்ஃபுல்னு இப்பதான் சொன்னீங்க, அவருக்கு எதிராக பிஜேபி வந்து போட்டி போட போறாங்க. இது மாதிரி ஒரு 14 தொகுதிகளில் வந்து கூட்டணி கட்சிக்கு அதிமுக தள்ளி விட்டாங்களே சார், இதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு பிஜேபி தலைவர் காலில் சொன்னார் அண்டர்ஸ்டாண்டிங்னாரு. என்ன சார்னு அண்டர்ஸ்டாண்டிங் சார் அப்படின்ட்டார். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல. அவர் ஏவாவேலு திருவண்ணாமலை, பெரிய கருப்பன் திருப்பத்தூர், மனோ தங்கராஜ் பத்மநாபபுரம், அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர், மதிவேந்தன் ராசிபுரம், இவங்களை எழுத பாஜக கேண்டிடேட் ஜெயிக்க முடியுமா? டெபாசிட்டே போயிடும். நீங்கள் நோட்டா கீழே கொண்டு வரணும்னு ரொம்ப பகீரத பிரயத்தனப்படுறீங்கன்னு தெரியுது. இந்த சீட்டெல்லாம் வாங்கிட்டு மூலமாக பிஜேபியை எப்படியாவது 18லேருந்து இறக்கி கீழே நோட்டா கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கு தான் தெரியுது. அமமுக பரவாயில்ல 3, KN நேரு ஷூர் வின்னு, அப்புறம் டிஆர்பி ராஜா, அவரு மன்னார்குடி, அவருக்கு நல்லா சிறப்பாக செயல்படுறார், இளைஞர் யூத் வேற. மாசு சைதாப்பேட்டை கிங்கு. நீங்கள் என்னதான் அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சாலும், என்னதான் அவர் மேலே பழி போட்டாலும், சைதாப்பேட்டைனா மாசுன்னா சைதாப்பேட்டை. அது அன்கிரவுண்ட் கிங் அவர்.
அங்க அமமுக 3 காலி. கண்டிப்பா காலி. எழுதி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து என்னன்னா சக்கரபாணி ஒட்டன்சத்திரம், ஈரோடு முத்துசாமி, ராணிப்பேட்டை காந்தி தமாக கொடுத்துருக்காங்க. ஏன் ஒரு காங்கிரஸ் தொகுதி கொடுத்து எதிர்க்க வச்சு பண்ணக்கூடாதா? திமுக எதிரியா ஒரு பலம் பொருந்திய யானைக்கு எதிர ஒரு எலிய போட்டா மாதிரினா இருக்குது. அப்போ நீங்களே திமுக அமைச்சர்கள்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா? சார் இதே தப்ப லாஸ்ட் டைமும் பண்ணாங்க. ஆமா. கனிமொழிக்கு எதிரா வந்து தூத்துக்குடி, அங்க தமாக போட்டி போட்டாங்க. ஆமா. கனிமொழி பிரச்சாரத்துக்கே போல ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க அவங்க பிரச்சாரத்துக்கு இப்ப போனாங்க. நேரு, ஏவாவேலு, சக்கரபாணி இவங்க எல்லாம் ஜாலியா இருக்கு பாருங்க. இப்போ கேம்பெயினே போகணும், செலவே பண்ணணும், கேம்பெயினை ஒண்ணு வேணாம், அவங்க உட்காந்து ஜெயிச்சிருவாங்க. சார் இதுல அப்புறம் இதோட என்னன்னா சேலம் வடக்கு பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சேலத்தோட வீரபாண்டி ஆறுமுகமா மாறிட்டு வர்றாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, வீரபாண்டி ஆறுமுகம் என்ன எங்க ஊர் சேலம் எனக்கு தெரியும். நான் ஃபுல் ஸ்டடி பண்ணிட்டேன். வீரபாண்டி ஆறுமுகத்தோட கண்ட்ரோல் எடுத்தவர் வந்து இப்போ வந்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன். அவருக்கு எதிராக பிஎம்கே போட்ட வேலைக்கு ஆகுமா? ஆனா அங்க வந்து ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம இவர் தேவதாசன் ஒருத்தர் இருந்தார், காங்கிரஸ்ல இருந்தார், எம்பியா இருந்தார், லோக்சபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார், சேலத்தோட எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராமசாமி உடையார்னு அங்க ரொம்ப ஒரு பாப்புலர் காங்கிரஸ் லீடரோட பையன். ஓகே. டாக்டர் தேவதாஸ், ஆர் தேவதாஸ். அவருக்கு இந்த சீட்டு வாங்கியிருப்பாங்களோ, ஏன்னா அவர் வந்து காங்கிரஸ் மேல வெறுப்புல பாமக போய் ஜாயின் பண்ணிட்டார். ஓகே. அன்புமணிக்கு நெருக்கமானவர், அன்புமணியோட அட்வைசர் மாதிரி நல்ல படித்தவர். அவருக்கு வாங்கியிருக்காங்களோன்னு டவுட்டாக இருக்கு. ஸோ தேவதாஸ் கொடுத்தாங்கன்னா டஃப் ஃபைட் வந்துடும். ஏன்னா அவர் லோக்கல் மேன், சன் ஆஃப் த சாயில். அது இல்லாமல் அப்போ ராமசாமி உடையார் வந்து பெட்ரோல் பங்க் வச்சிருந்தார், ரொம்ப பாப்புலர் மேன். அந்த ராஜாஜி நூலகம் அதெல்லாம் வச்சிருந்தார். சிவசங்கர் குன்னத்துக்கு எதிராக ரவி பச்சமுத்து ஐஜேக்கு போட்டி போட போறார். டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. டஃப் ஃபைட் கொடுக்க வாய்ப்பு உண்டு. ரவி பச்சமுத்து சாதாரண இடம் போட முடியாது. எஸ். அவர் தொழிலதிபர், அவர் எந்த லெவலும் இறக்குவார். இறக்கிட்டு பண்ணி அது மணி பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லை, குன்னம் வந்து உடையார்கள் ஓரளவுக்கு அதனால தான் இந்த இந்த பாஜக, அமமுக, தமாக, பிஎம்கே இதுலயே கிளவரா செயல்பட்டது ஐஜேகே தான். ஓகே. அது கட்சி இருக்கா இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் உள்ள போதாயிரம் இல்லை. கட்சி காணா போச்சா, அது போச்சா. ஆனா கிளவரா குன்னம் கேட்டு வாங்கியது ரவி பச்சமுத்துக்குன்னு. அது பச்சமுத்து பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அது குன்னம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு பல்லாவரம் கொடுத்துருக்காங்களே சார். ஒரு 2 ஜெயிச்சா 3 தோக்கணும், அதான் கணக்கு. எல்லாமே வின்னிங் சீட்டா. இப்போ பாஜக எல்லாம் வின்னிங் சீட் கொடுத்துருக்காங்களா? இப்பதான் நம்ம பேசணும். எல்லாம் அப்படியே 25 பேரும் ஜெயிச்சிட்டு போறாங்களா? 4 ஜெயிச்சா அதிகம்ங்கிறீங்க. 4 ஜெயிச்சா அதிகம். 4 தான் அவங்க கணக்கு. அவங்க கணக்கே 4 தான். திருப்பி நோட்டா கீழே வரணும்னு பாக்குறாங்க. அண்ணாமலை பண்ண கஷ்டத்தெல்லாம் பாழடிச்சு நாசம் பண்ணி அதை குட்டிச்சவராக்கி திருப்பி கீழே கொண்டு. அண்ணாமலையை பத்தி பேசவே இல்லை. அண்ணாமலை போட்டி போடுவாரா மாட்டாரா? மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கவுண்டம்பாளையமும் இல்ல, சிங்காநல்லூர் இல்ல. அண்ணாமலை வேண்டான்னு சொல்லிட்டாராம். ஓ. போன தடவையே ஒரு எம்பி வேண்டான்னு சொன்னாரு. மோடி கூப்பிட்டு கம்பல் பண்ணதால போட்டாரு. இந்த வாட்டி தைரியத்தை வரவழைச்சுன்னு அமித்ஷா டீம் போட்டு ஐயா என்னை விட்டுருங்க. என்ன காரணம்னு கேட்டாதான். உங்களுக்கு தெரியாதா? 3 எதிரிகள் எனக்கு. திமுக, அதிமுக, பாஜக. அதிமுக தான் கூட்டணியில் இருக்காங்களே, பாஜக எப்படி எதிரி? பாஜகல போன தடவை எம்பி தேர்தலில் தோக்கடிச்சே பாஜக தலைவர் தான். சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியா இருந்தாரு. 2014ல மோடி அவரை கூப்பிட்டு சிபிஆர் நெக்ஸ்ட் யூனியன் மினிஸ்டர் கண்டஸ்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர்னர். இன்னொரு பெரிய தலைவர் அவர் மந்திரி ஆனதுக்கோசம் சிபிஆரை டெல்லி தேர்தல் நிதி கொடுத்த நிதியை சிபிஆரே சொன்ன வார்த்தை. சிபிஆரை தோக்கடிக்கிறதுக்கு அந்த தலைவர் ட்ரை பண்ணி அவர் மந்திரி ஆயிட்டார். ஏன்னா சிபிஆர் தோத்து போயிட்டார். இந்த மாதிரி உள்ளடி வேலை பண்றதுல பாஜக ரொம்ப கில்லாடி. அதனால அண்ணாமலைக்கு வந்து திமுக கொள்கை எதிரி, அதிமுக சண்டை எதிரி, பாஜக அண்ணாமலை வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்கிற முதல் கட்சி பாஜக தான். எக்ஸப்ட் ஒரு 4-5 பேரை தவிர நீ எப்படா அண்ணாமலை காலியாகும், எப்போ அண்ணன் போவோம், எப்போ தின்ன காலியாகும் அப்படின்ற கணக்கு தான். இது அவர் தெரிஞ்சுக்கினார். ஓகே. அதனால வேண்டவே வேண்டாங்கன்னு ஒதுக்கிட்டார். சார், குறிப்பாக இந்த கூட்டணி கட்சியை பத்தி பேசுனீங்க. குறிப்பா தமாக தான் இந்த கூட்டணிகளை வந்து ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன் சார். ஒரு 5 சீட்டு வாங்கியிருக்காங்க. 5 சீட்டுமே வந்து எதிர்கட்சிகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதி.
3 தொகுதியை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. அதாவது ஒட்டஞ்சத்திரம் சக்கரபாணி, ஈரோடு முத்துசாமி, ராணிப்பேட்டை காந்தி. அதே போல கிள்ளியூரும் கும்பகோணமும் வாங்கியிருக்காங்க. கிள்ளியூரை பொறுத்தவரைக்கும் கடந்த 20 வருஷமா காங்கிரஸ் அங்க எம்எல்ஏவா இருக்காங்க. அதே போல கும்பகோணம் டிஎம்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கோசி மணி இருந்த வரைக்கும் அவர் தான் எம்எல்ஏ. இப்போ வந்து சாக்கோட்டை அன்பழகன் இருக்காரு. அவர் தான் எம்எல்ஏ. கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதியை வந்து தமாகாவுக்கு ஒதுக்கியிருக்காங்களே சார். நான் கேள்விப்பட்ட லிஸ்ட் வரைக்கும் ஒட்டஞ்சத்திரத்தில் விடியல் சேகர், ஈரோட்டில் யுவராஜா. யுவராஜ், அப்புறம் வந்து ராணிப்பேட்டையில் ஹரிதாஸ், கிள்ளியூரில் ஜான் ஜேக்கபோட பையன், கும்பகோணத்தில் ரதி மீனா பஸ் சர்வீஸ் ஓனர் சங்கர். ஆ. இதுலேயே வந்து விடியல் சேகரும் யுவராஜ் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நோன் ஃபேஸஸ் பப்ளிக் ஃபிகர். பப்ளிக் ஃபிகர். மீதியெல்லாம் வந்து யாருன்னே தெரியல நமக்கு. அப்போ சங்கர் வந்து ஏதோ அந்த லோக்கல் பாப்புலராக இருக்கலாம். மீதி 3 பேருமே வந்து அன்னோன் ஃபேஸஸ். ஓகே. அன்னோன் ஃபேஸஸ் யாரை எதிர்க்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸை, காந்தியை, சாக்கோட்டை அன்பழகனை. ஞான ஜெயிக்க முடியும். எங்க வாசன் மேலே கோவம் இருந்தால் சீட் கொடுக்காம போடுங்க, கமல்ஹாசன் மாதிரி. இந்த மாதிரியா பண்ணுவீங்க? வாசன் மேலே கோவம் இருந்தால் அவர் சீட் கொடுக்காம விட்டுருங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப சில கேள்விகளுக்கு விடை தெரியாத கேள்விகள். இதில் என்ன தமாகாக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் தேர்தலுக்கு முன்பே தோல்வி அஷூரான இடங்கள். திமுக அங்க ஈஸியா ஜெயிச்சிரும். ஈஸியாக ஜெயிச்சிரும். ஸோ இவங்க என்ன பண்ணார் எடப்பாடி? என்னென்ன டஃப் தொகுதி எல்லாம் தள்ளி விட்டார். ஓகே. கேன் இவர் எழுத்து யாராவது ஜெயிக்க முடியுமா? ஸ்டாலின் எழுத்து ஜெயிக்கிற மாதிரி எப்படி ஜெயிக்க முடியும்? அந்த மாதிரி டஃப்பான தொகுதியெல்லாம் தட்டி விட்டார் கூட்டணி காட்சிக்கு. ஆனால் அதை வாங்கினாங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். கொடுத்தவங்க சொல்ல முடியாது. கேவியட் எம்டார்னு ஒரு பழமொழி இருக்கு. பையர் பிவேர்னு. ஓகே. வாங்கினவன் தான் ஜாகிரதையாக இருக்கணும். வித்தவன் என்ன வேணா வித்துட்டு போடுவான். இந்த வாட்ச் 10 லட்சம் வித்துட்டு போயிடுவான். நம்ம தான் ₹1 வாங்கணும். அந்த மாதிரி இவங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டீங்கன்னா அப்போ என்ன கட்சிக்கு மதிப்பு இருக்கு? சரி, அவங்களுக்கும் நிர்பந்தங்கள் டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கலாம் இல்லைங்களே. பட் ஓரளவுக்கு நியாயமான முறையில் நடந்துனாங்கன்னா 2 அணியும் நியாயமான முறையில் நடந்து. ஓகே சார். இந்த கூட்டணி இந்த சீட் ஷேரிங்லாம் பார்க்கும்போது ஏடிஎம்கே கை தான் மீண்டும் ஓங்கி இருப்பதாகவே நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குதே சார். கண்டிப்பாங்க. எடப்பாடி ஸ்ட்ராங் ஆகிட்டு வர்றார். பியூஷ் கோயல் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணார். அவர் என்ன சொன்னாரா? 25 தான் கொடுக்கப்படும். நீ எங்க வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன மேட்டர் வேணா பண்ணிக்கோ, நான் ஜெயிச்சு காட்டுறேன். எனக்கு அந்த நம்பிக்கை வந்தாச்சு. ஓகே. அந்த தன்னம்பிக்கையை பார்த்து பியூஷ் கோயல் ஆடி போயிட்டாராம். நாங்க இப்படி பேசுறாரு அவரு, எதுக்கும் வழிக்கு வர மாட்டேங்கிறாரு. அமித்ஷாவே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாரு, மோடியை ஹேண்டில் பண்றாரு. ஸோ எடப்பாடி ஒரு சாதாரண கட்சி தலைவர் இல்லை, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டார். ஏன்னா அவருக்குள்ள இருந்த வெறி, அடிமை 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 அடிமைன்னு சொல்லி 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 நானாட அடிமை, நான் சாய்ச்சி காட்டுறேன் பாடுறா, அடி பின்னி எடுக்கிறேன் பாடுறா அப்படின்னு வெளில வந்துட்டார். கிரவுண்ட்ல இருந்து வந்தவர் சார். கிரவுண்ட்லேயே வந்தவர். எங்கள் ஊருக்கார், அது வேற விஷயம், எவ்வளோ தப்புன்னு இருக்கு. ஆனால் அவர் தேர்தல் வாக்கெட்டில் ஃப்ரிட்ஜு கொடுத்ததெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் கார் கொடுப்பீங்க, BMW கார். அவனை பார்த்து கேட்டான், அடுத்தப்பா எடுத்து என்னப்பா BMW காராவான்னு கேட்டான். இது வந்து எங்கள் ஃபினான்ஷியலி. ஆனால் சீமான் மட்டும்தாங்க எந்த இலவசமும் பண்ணல. பாராட்டணும். அவர் கட்சி பிடிக்குதோ பிடிக்கல அது வேற விஷயம். சீமானை பாராட்டணும். நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. எடப்பாடி நல்ல ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காரு இல்லைங்களா? பெண்களுக்கு 7% அந்த நீட் இடஒதுக்கீடு வந்து 10 மாத்துவேன். அதெல்லாம் நல்ல எவ்வளவு விஷயங்கள் நல்லா பண்ணிருக்காரு. 2.5 லட்சம் ரூபா வந்து லோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். அப்புறம் பெண்களுக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜு கிச்சன்லாம் தான் கொஞ்சம் ஓவராக இருத்தோம். அவர் இஷ்டம், அவர் கட்சியாக சொல்லிட்டு போகிற தவறு. ஆனால் எடப்பாடி ஸ்ட்ராங்காக இருக்காரான்னு கேட்டிங்கன்னா முன்பை விட 200% இப்போ ஸ்ட்ராங் ஆகிட்டார். அவர் கை ஓங்கி இருக்கானா ஓங்கி இருக்கு, இல்லைன்னா அவர் கை ஓங்கி இருக்குங்கிறது எப்போ கண்டுபிடிக்கலாம்னா இந்த கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதிகளை வச்சே நீங்க முடிவு பண்ண முடியும். திமுக கூட்டணிக்கு போகலாம் சார். இன்னைக்கு முகூர்த்த நாள், அதனால வந்து அதிமுக முதல் கட்டமாக வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திமுக எப்போ ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு? என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பாக தேமுதிகவுக்கு 10 கொடுத்துருக்காங்க, விசிகாவுக்கு 8 கொடுத்துருக்காங்க. இதனால இதுவும் கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பெல்லாம் உருவாயிருக்கு. அதையும் தாண்டி திமுக என்ன பிளான்ல சார் இருக்காங்க? திமுக கூட்டணியை கட்டமைச்சதுல ஸ்டாலினுக்கு பெரும்பங்கு உண்டு. அவர் முதலே சொன்னாராம், எந்த கட்சியும் போகக்கூடாது, நீங்க எதிர்த்து எந்த ஸ்டேட்மெண்ட்டையும் விடாதீங்க. வேல்முருகன் போயிட்டாரு. வேல்முருகன் அது அவர் வந்து கான் பியாண்ட் லிமிட்ஸ். ஸ்டாலின் ரொம்ப தாக்கிட்டார். ஓகே. இப்போ விசிகா கூட இதை பேசுனாங்க.
காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகை பேசினாதான் கணக்கு, மாணிக்கம் தாகூர் பேசினா கணக்கு இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி பேசினா கணக்கு இல்லை. இங்க வந்து தலைவரே திட்டும் பொழுது, இப்ப விசிக தலைவர் திட்டினார்னா கோவம் வரும். விசிகல யாராவது வேற யாராவது ஒரு 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 நிர்வாகி பேசினார்னா அது பெருசா எடுத்துக்க மாட்டார் ஸ்டாலின். அது அவரோட பழக்கம். ஆகவே ஸ்டாலின் வந்து இந்த கூட்டணியை ஒரு மாதிரி சிமெண்ட் பண்ணி கட்டிக்கிட்டி தட்டிக்கிட்டி டிங்கர் பண்ணி வண்டியை ரெடி பண்ணிட்டார். வண்டி நல்லா ஓடுது. ஆனா அவர் என்ன ஒரு இது பண்றாருன்னா, இது பெண் நிறுவனத்தோட சேர்ந்து இன்டெலிஜென்ட்டோட சேர்ந்து எல்லா தொகுதிக்கும் கேண்டிடேட் ரெடியா இருக்காங்க. ஓகே. அனௌன்ஸ் பண்ணல. யாரு இந்த கேண்டிடேட்ங்கிற விஷயம் உதயநிதிக்கே தெரியுமாங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அந்த அளவு கான்பிடண்டா வச்சிருக்காங்க. லீக் ஆகக்கூடாதுன்னு. அப்ப அடுத்த கேள்வி வரும். அப்போ வந்து நேர்காணல்லாம் வந்து நாம்கி வாசுதேவன் நேர்காணல் கட்சிக்காரனை பார்க்கறதுக்கு எப்போ கலைஞர் சொல்லுவாரு, ஏய் நேர்காணல் எல்லாரும் கூப்பிடுறா, என்னை பார்க்கணும், நான் பார்த்து பேசுறேன்டா, சௌக்கியமா இருங்க. கலைஞர் மாதிரி ஒரு பிஆர் பார்க்க முடியாது. அது அது கட்சிக்காரர் சொல்லுவான், 1000 ரூபா போனா போடுங்க, 500 ரூபா போன கலைஞர் நேரில் எப்படிங்க பார்க்க முடியும்? எதிர் உட்காந்து பேச முடியுமாங்க? கேட்பாரு, என்ன பண்ற, புள்ள சௌக்கியமா, என்ன படிக்கிறான், அவெல்லாம் கேட்பாருங்க. அதுக்கோசரமா நான் போறேன், சீட்டே வேணாமா. ஆமா, அது திமுகவோட லாயல்ட்டியோட இது, அது மறு உருவம். அந்த மாதிரி ஸ்டாலின் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருக்காரு. குரூப்பா ஓபிஎஸும் பேசியிருக்காரு. ஓபிஎஸ் சீட் உண்டா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எந்த தொகுதி என்னன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சில அமைச்சர்களுக்கு தொகுதி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில அமைச்சர்களுக்கு தொகுதிகள் மறுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மாறுவதற்கான தொகுதி இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. மறுக்கப்படும் தொகுதி பார்த்தீங்கன்னா துரைமுருகன், பொன்முடி, மனோஜ் தங்கராஜ் இவங்களுக்கெல்லாம் வந்து நோ 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 சொல்லியாச்சு. நீங்கள் கட்சிக்கு வேலை பண்ணால் பண்ணுங்கள், அகேன்ஸ்டாக பண்ணால் பண்ணுங்கள், போனால் போங்க. மனோஜ் தங்கராஜ் அந்த லிஸ்ட்டில் இல்லை. அன்ஃபார்ச்சுனேட்லி போன வாரம் நடந்த இன்சிடென்ட்னால ஆட் பண்ணப்பட்டார். ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு. இது மாதிரி சக்கரபாணிலாம் கான்ட்ரவர்சியில் மாட்டினாங்க, இல்லைங்கள. ஆனால் இப்போ ஸ்டாலின் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக நடந்துக்க பார்க்குறாரு. ஓகே. இது வந்து டம்பிள் எஃபெக்ட்ன்ற மாதிரி இந்த ஒரு காரியம் வந்து மற்ற வேட்பாளர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஓகே. அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க விருப்பப்பட்ட தொகுதியை கொடுத்துருக்காங்க. அன்லைக் என்டிஏ. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சொல்றதுனால எனக்கு சொம்பு கிம்மு சொன்னா கூட எனக்கு கவலை இல்லை. நான் வந்து பத்திரிகாரன், ஹானஸ்டாக ஸ்டாலின் என்ன நான் எழுத்தா மாதிரி யாரும் எழுத்தது கிடையாது. கலைஞர் நான் எழுத்தா மாதிரி எழுத்தது கிடையாது. ஸ்டாலின் என்ன பண்ணாரா, கூட்டணி கட்சிகளுக்கு தாராளமாக உங்களுக்கு என்ன தொகுதி வேணுமோ கேட்டு எடுத்துங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டி போடுவான்னு கோயம்புத்தூரில் டிஎம்கே கேண்டிடேட் இறக்கி விட்டுட்டு திண்டுக்கல்ல வந்து சிபிஎம் கொடுத்துட்டாங்க. ஆமா, ஏன்னா 19ல வந்து கோயம்புத்தூர்ல சிபிஎம் போட்டி போட்டு சிபிஎம் கோயம்புத்தூர் திருப்பூர்ல சிபிஎம்மோட கோட்டைங்க. கோயம்புத்தூர் இஸ் லேபர் இன்டென்சிவ் ஸ்டேட். எஸ், தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு, தொழிற்சங்கங்கள் நிறைய இருக்கு. திருப்பூர்ல தொழிற்சங்கம், கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம். திருப்பூர், கோயம்புத்தூர்ல என்னைக்குமே கம்யூனிஸ்ட் சங்கோல். தமிழ்நாட்டிலே கம்யூனிசம் உயிரோடு கொஞ்சமா உயிரோடு இருக்குன்னா அது திருப்பூர் கோயம்புத்தூர் பெல்ட் தான், வேற எங்கேயும் கிடையாது உங்களுக்கு. அதுக்கப்புறம் கீழே தஞ்சாவூருக்கு அந்த ஒர்க்கர்ஸ், அந்த சிபிஎம்எல் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்டாலின் ரொம்ப கிளவரா பண்ணி திண்டுக்கல்ல போட்டு இதை ஜெயிக்க. திண்டுக்கல்ல அவங்க திமுக கோட்டை. ஆனால் இந்த வாட்டி திண்டுக்கல் சீனிவாசன் பயங்கரமா ஒர்க் பண்றாரு. ஓகே. இந்த தடவை கதை மாறுன்றாங்க. திண்டுக்கல்ல யார் போட்டாலும் சீனிவாசன். ஏன்னா இந்த வாட்டி அதிமுக வந்து அமைச்சர்களுக்கு அப்படியே அந்த தொகுதி கொடுத்துருக்காங்க. ஆமா, மாற்றவே இல்லை. திமுக மாதிரி அந்த தொகுதி கொடுத்த போய் வேலை பண்ணுங்க அனுப்பிச்சு விட்டார். கேபி பாருங்க, எல்லாரும் போயாச்சு. திண்டுக்கல் சீனிவாசன், விஜய் எல்லாருக்கும் போயாச்சு. ஆனால் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கூட்டணி கட்சிகளை மனசை நோடிக்காம சொல்கிறாங்க. கட்சிக்காரனை கூப்பிட்டு, டேய் நேத்தி நடந்தது நேத்திக்கு, இன்னைக்கு நாளைக்கு மரியாதையை எல்லாருக்கும் ஒர்க் பண்ணு. காங்கிரஸ்காரன், விசிகேக்காரன், கம்யூனிஸ்ட்காரன், மதிமுக எல்லாரும் ஜெயிக்க வை. அப்போதான் உனக்கு யாராவது சொன்னா திமுக வேட்பாளர் தோத்தா கூட நான் மாவட்ட செயலாளர் மன்னிப்பேன். கூட்டணி கட்சியை தோத்தாங்கன்னா மாவட்ட செயலாளர் பதவி காலின்னு மிரட்டி விட்டார். அது வந்து குஷியா போச்சு காங்கிரஸுக்கெல்லாம். என்ன நம்ம இவ்வளோ, அவர் என்ன ஸ்டாலின் சொன்னாரா, திருக்குறளில் வர மாதிரி வெட்கப்பட்டு அசிங்கப்படணும், எதிர்த்து அசிங்கப்படக்கூடாது. இப்படிப்பட்ட ஸ்டாலினை போய் நம்ம பேசிட்டோமேப்பா, எவ்வளோ மனசு இறங்கி கொடுக்குறாரு, நம்ம கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, செலவு நான் பார்த்துக்கிறேன்றாரு. வைகோலாம் சொல்கிறாங்க, என் பணமே இல்லை, ஆனால் பணம் கேட்டேன் அவங்கள, போங்க நான் பார்த்துக்கிறேன். அந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ணதுனால இந்த கூட்டணி கட்சிகள், திமுக கூட்டணி கட்சிகள் வெட்டி தலை குனிந்து நிற்கிறது. இப்போ